ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின் பி பேரடைஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம எல்லார் வீட்டுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஹோம் மெயின்டெனன்ஸ் அண்ட் க்ளீனிங் டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் ஒரு சில விஷயங்களெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு அதிக டைம் எடுத்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கூட சிரமமே இல்லாமல் குயிக்காக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நிறைய சூப்பரான டிப்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் இருக்க போகுது. இந்த ஹேக்ஸ் எல்லாமே உங்கள் வீட்டை க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. இந்த வீடியோவுக்கு நிறைய லைக் கிடைச்சா இந்த மாதிரி வீடியோஸ் நான் நிறைய போஸ்ட் பண்ணுவேன். இந்த சோஃபா குஷன் எல்லாம் ரொம்ப அழுக்காக இருக்குது, இதையெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லுங்கன்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. எங்கள் வீட்டு சோஃபா கிரே கலர், அதனால் அவ்வளோவா அழுக்கு வெளியில் தெரியல. கொஞ்சம் ஓரளவு நல்லா நீட்டாகவும் மெயின்டைன் பண்ணியிருக்கோம். அப்படியே கட் பண்ணி எங்கள் டைனிங் சேர்ஸ் பார்த்திங்கன்னா பேஜ் கலர், அதுக்கு வாய் இருந்தால் அழுதுரும், அவ்வளோ அழுக்கு பண்ணி வச்சுருக்கேன் எங்கள் குட்டி பையன். ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இந்த அழுக்கான குஷன்ஸை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி எடுத்துக்கிறேன், நல்லா சூடாக இருக்கட்டும். இதில் கொஞ்சமாக டிஷ் லிக்விட் விட்டு கொஞ்சம் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன், சமையல் சோடா தான். நல்லா கலந்து விட்டுறலாம். இது சூடாக இருக்கும் போதே நம்ம க்ளீன் பண்ணணும். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு மைக்ரோ ஃபைபர் டவல் எடுத்துக்கிறேன். இதில் இந்த மாதிரி ஒரு சின்ன லிட்டு வச்சுக்கிறேன், அப்போ பிடிச்சி க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த டவலை இதுக்கு மேலே நல்லா டைட்டாக கட்டிடலாம். இப்போ அவ்வளோதான், நம்மளுக்கு ஸ்க்ரப் பேடு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சோப்பு தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு அந்த அழுக்கான குஷனில் வச்சு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. ஒரு 2-3 வாட்டி நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். அதுக்கப்புறமா ஒரு ஈர துணி வச்சு அந்த சோப்பெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ ஈரத்தில் பார்க்கும்போது அது அழுக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். காஞ்சதுக்கப்புறம் பார்த்தா தான் நம்மளுக்கு ரிசல்ட் தெரியும். இதை வீட்டுக்குள்ளேயே நல்லா ஃபேன் காற்றுல ஒரு அரை நாள் காய விட்டுருங்க. அரை நாள் அந்த சேரை யூஸ் பண்ணாதீங்க. காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அழுக்கெல்லாம் சுத்தமாக போயிருக்கும், புது குஷன் மாதிரி இருக்கும். உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப அழுக்காக இருந்தது, இப்போ நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறமா பளிச்சுன்னு இருக்குது. இதே மெத்தடை நீங்கள் சோஃபா குஷன் க்ளீன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அழுக்காகிறத தவிர்க்கணும், இல்லை இன்ஸ்டண்ட்டாக இதை கவர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி எலாஸ்டிக் சேர் கவர்ஸ் கிடைக்குது. இந்த மாதிரி சேர் கவரை நம்ம மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அதை இன்ஸ்டண்ட்டாக கவர் பண்ணிடலாம். ஃபர்தராக ரொம்ப அழுக்காகாமல் நம்ம பார்த்துக்கலாம். இதே மாதிரி எலாஸ்டிக் கவர்ஸ் சோஃபாக்கும் கிடைக்குது. சோஃபா மேலே போட்டு விட்டுட்டு அந்த இடுக்குகளில் இந்த மாதிரி ஒரு பைப் கொடுத்துருப்பாங்க, அதை சொருகி விட்டுட்டோம் அப்படின்னா சோஃபா ஷேப்புக்கே ஆயிரும். சோஃபாவோட ஒரிஜினல் ஃபேப்ரிக் மாதிரியே இருக்கும். இதையெல்லாம் நம்ம வாஷிங் மிஷின்லேயே போட்டு வாஷ் பண்ணிக்க முடியும். நம்ம வீட்லேயே க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கக்கூடிய இடம் நம்ம கிச்சன் தான். எண்ணெய் பிசுக்கு அதிகமாக படிகிற இடம் அப்படிங்கிறதால கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது சிரமமாக இருக்கும். முக்கியமாக இந்த கிச்சன் சிம்னி, எக்ஸாஸ்ட் ஃபேனு, ஜன்னல் கம்பி இதிலெல்லாம் ரொம்ப எண்ணெய் பிசுக்கு படிஞ்சிருக்கும். அதையெல்லாம் ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். எங்கள் வீட்டு சிம்னி பார்த்திங்கன்னா ரொம்ப எண்ணெய் பிசுக்காக இருக்குது. நான் க்ளீன் பண்ணி ஒரு 4-5 மாதம் இருக்கும், எனக்கு சரியாக டைமே கிடைக்கல. இன்றைக்கி நான் இதை க்ளீன் பண்ண போகிறேன். அதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஃபில்டரில் ரொம்ப எண்ணெய் பிசுக்கு படிஞ்சிருக்கு. இதை தேய்ச்சி க்ளீன் பண்ணுறது எவ்வளோ சிரமம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இன்றைக்கி இதை கொஞ்சம் கூட தேய்ச்சி சிரமப்படாமல் குவிக்காக எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம். இது இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ட்ரேலையோ இல்லை டப்லையோ வச்சுக்கோங்க. இதை நீங்கள் பக்கெட்டில் கூட வைக்கலாம், ஆனால் பிளாஸ்டிக் பக்கெட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுற பொருள் காஸ்டிக் சோடா. இது ஹார்ட்வேர் ஸ்டோர்ஸ்லலாம் கிடைக்கும், ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. லிங்க்கு கிடச்சா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதை இந்த மாதிரி 2 கை நிறைய எடுத்து இது மேலே தூவி விட்டுக்கிறேன். இந்த காஸ்டிக் சோடாவை ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும். இதை வெறும் கையில் தொடக்கூடாது, கை எரியும். அது மட்டும் இல்லை, இதை பிளாஸ்டிக், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இந்த 2 மெட்டீரியல் கூட மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணும். வேறு எந்த மெட்டீரியல் கூட பயன்படுத்தினீங்கனாலும் அது ரியாக்ட் பண்ணிடும். இப்போ இதுக்கு மேலே சுடு தண்ணி ஊற்றிக்க போகிறேன். தண்ணி நல்லா சூடாக இருக்கட்டும். அவ்வளோதான், நம்ம க்ளீனிங் 90% முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் அப்படியே மிதந்து மேலே வரதை உங்களால் பார்க்க முடியும்.
இதை வந்து ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க. 1/4 மணி நேரம் கழித்து அந்த ஃபில்டரை மட்டும் வெளியில் எடுத்துடலாம். இப்போவே பளிச்சுன்னு புது ஃபில்டர் மாதிரி ஆயிடுச்சு, தேய்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இருந்தாலும் நான் ஒரு பழைய டூத் ப்ரஷ் வச்சு கொஞ்சமாக டிஷ் லிக்விட் விட்டு நான் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், ஃபில்டர் சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ இது இருக்கட்டும், நம்ம சிம்னியோட மேல் போர்ஷன் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிம்னியோட மேல் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எண்ணெய் பிசுக்கு படிஞ்சிருக்கு. இதையெல்லாம் நம்ம தேய்ச்சி க்ளீன் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிரமம். இதை கொஞ்சம் கூட தேய்க்காமல் ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் WD-40 ஸ்ப்ரே யூஸ் பண்ண போகிறேன். இப்போ வந்து புது பாட்டிலில் 2-வே நாசிலோடு நம்மளுக்கு கிடைக்குது. இங்கே ஒரு நாசில் இருக்கும் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு. நம்ம குறுகலான இடங்களெல்லாம் ஸ்ப்ரே பண்ணணும்னு நினச்சோம்னா இந்த ஸ்ட்ரா வழியாகவும் நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அதனால் யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இதை எடுத்து இந்த சிம்னிக்கு மேலே வந்து நான் ஸ்ப்ரே பண்ணி விட்டுறேன். இதுக்கு மேலே ஒரு பழைய டூத் ப்ரஷ்ஷை வச்சு லேசாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன். அந்த WD-40 வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன். இதை உடனே துடைக்கக்கூடாது, ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் அப்படியே தனியாக வந்துடும். நம்ம இந்த மாதிரி டூத் ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாத்தையுமே நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம ஸ்க்ரப்பெல்லாம் வச்சு தேய்க்கணும்னு அவசியமே இல்லை. இது எல்லாம் எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ரீயூசபிள் டிஷ்யூ பேப்பரை வச்சு நம்ம தொடச்சி எடுத்துடலாம். கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம இந்த மாதிரி அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாத்தையும் இந்த மாதிரி தொடச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி இடுக்குகள் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு கூட இது ஒரு சூப்பரான மெத்தடு. நம்ம ஸ்க்ரப்பை வச்சு தேய்ச்சா கூட இவ்வளோ நீட்டாக க்ளீன் பண்ண முடியாது. இப்போ எவ்வளோ நீட்டாக க்ளீன் ஆயிடுச்சு பாருங்கள். முன்னாடி ரொம்ப எண்ணெய் பிசுக்கு இருந்தது. ஒரு 10-15 நிமிஷத்தில் நம்ம சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ உங்கள் வீட்டில் சிம்னி இல்லை, எக்ஸாஸ்ட் ஃபேன் தான் இருக்குது அப்படின்னா அந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் க்ளீன் பண்ணுறதுக்கும் இந்த WD-40 ஸ்ப்ரே வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் ஈஸியாக போயிடும். இந்த ஸ்டவ்வுக்கு மேலே இருக்கிற 2 கேபினட்லேயும் ரொம்ப எண்ணெய் பிசுக்கு படிஞ்சிருக்கும். ஏன்னா அது டைரெக்டாக நம்ம தாளிக்கிற எண்ணெய் எல்லாம் அங்கே படுறதால அதை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் சிரமம். இப்போ இந்த கேபினெட்டில் படிஞ்சிருக்க எண்ணெய் பிசுக்கெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கும் இந்த WD-40 வந்து நான் ஸ்ப்ரே பண்ணி விட்டுறேன். இதை வந்து நம்ம சோப்பு ஸ்க்ரப்பெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அந்த லேமினேட்டில் ஸ்க்ராச்சஸ் விழுக வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்க்ராச்சஸ் விழுகாமல் அந்த ஷைன் குறையாமல் க்ளீன் பண்ணுறதுக்கு WD-40 வந்து ஒரு சூப்பரான சாய்ஸு. இப்போ இதே போல் அந்த லேமினேட்டும் நான் தொடச்சி எடுத்துக்கிறேன். ரொம்ப ஈஸியாக அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே வந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம க்ளீனான ஃபில்டர் எடுத்து திரும்பவும் பழையபடி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப எண்ணெய் பிசுக்காக இருந்த இந்த சிம்னி ஃபில்டர், சிம்னி, கேபினட்டு எல்லாத்தையுமே நம்ம சிரமமே இல்லாமல் தேய்ச்சி கஷ்டப்படாமல் குவிக்காக க்ளீன் பண்ணிட்டோம். இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வீட்டு கதவெல்லாம் பார்த்திங்கன்னா துருனால் டேமேஜ் ஆகிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணும்போதெல்லாம் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும். கதவெல்லாம் சத்தம் வராமல் இருக்கிறதுக்கும் நம்ம இந்த ஸ்ப்ரே வந்து பயன்படுத்தலாம். இப்போ பாருங்கள், சுத்தமாக சத்தமே இல்லை. சில சமயம் கேபினட் டோரு, ட்ராயரெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்டக் ஆகும். ஏன்னா அந்த ஹிஞ்சஸ்லலாம் வந்து துரு பிடிச்சிருக்கும். அதனால் அது வந்து சரியாக சாத்த வராது, சவுண்டு வரும். அதுக்கும் இந்த WD-40 நம்ம யூஸ் பண்ணலாம். இப்படி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த துருக்கரை எல்லாமே வந்துடும். இப்போ நல்லா சாத்த முடியுது, சுத்தமாக சவுண்டே இல்லை. இதெல்லாம் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பித்தளை செம்பு. எங்கள் கொள்ளு பாட்டி தண்ணி குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ண செம்பு. இப்போல்லாம் நம்ம தண்ணியே அதிகமாக குடிக்கிறதில்ல. இதில் பித்தளை செம்பில் நம்ம தண்ணி குடிக்க போகிறோமா? இதையெல்லாம் சும்மா வேஸ்ட்டாக வச்சுருக்கிறதுக்கு வீட்டில் ஏதாவது ஹோம் டெக்கோராக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். இது பழைய பாத்திரங்கிறதால பார்க்குறதுக்கு ரொம்ப டல்லாக இருக்குது. இப்போ இதை WD-40 போட்டு நம்ம தேய்ச்சி பார்க்கலாம். பத்து நிமிஷம் கழித்து நல்லா தொடச்சி எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பழைய ஷைனிங் வந்த மாதிரி இருக்குது, பளபளன்னு ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நான் வீட்டில் ஹோம் டெக்கோராக யூஸ் பண்ணிக்க போகிறேன்.
இதில் வந்து கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் லீவ்ஸ் எல்லாம் வச்சோம் அப்படின்னா ரொம்ப கிளாஸியான ஹோம் டெக்கார் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்லேயும் ஏதாவது பழைய பித்தளை பாத்திரமெல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஹோம் டெக்காராக யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப கிளாஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த ஒயிட் டேபிளில் பார்த்தீங்கன்னா க்ரையான்ஸ் மார்க் இருக்குது, பழைய டீ காஃபி மார்க்கெல்லாம் இருக்குது. இதெல்லாம் காஞ்சி போயிருக்கு. நம்ம சோப்பு ஸ்க்ரப்பெல்லாம் வச்சு தேய்ச்சி க்ளீன் பண்ணோம் அப்படின்னா இந்த லேமினேட்லலாம் ஸ்க்ராச்சஸ் வர வாய்ப்பு இருக்குது. அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த WD-40 லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம தொடச்சி எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக அது எல்லாமே க்ளீன் ஆயிரும். ஃபர்னிச்சருக்கு நல்ல ஷைனிங் கிடைக்கும். இந்த WD-40 வந்து எல்லா ஹார்ட்வேர் ஷாப்ஸ்லேயும் கிடைக்கும், ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் பின்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்ட ரெஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டு சீலிங் ஃபேனெல்லாம் அழுக்காக இருக்குது அப்படின்னா அது ஒரே நிமிஷத்தில் ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பில்லோ கவர் வேணும். பழைய பில்லோ கவரெல்லாம் தூக்கி போடாமல் 1-2 இந்த மாதிரி க்ளீனிங்காக எடுத்து வச்சுருப்பேன். உங்கள் வீட்டில் உயரமான டேபிள் இருக்குது அப்படின்னா அந்த டேபிள் மேலே ஏறி ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். அந்த பில்லோ கவரை அந்த ஃபேன் பிளேடில் விட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அந்த தூசெல்லாம் பறக்காமல் ஒரே நிமிஷத்தில் ஈஸியாக க்ளீன் பண்ணிட முடியும். இப்படி க்ளீன் பண்ணால் ஃபேன் பிளேடு வளைஞ்சிருமான்னு உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நாங்கள் இந்த மெத்தடில் தான் நிறைய வருஷமாக எங்கள் வீட்டில் ஃபேன் க்ளீன் பண்ணுறோம். இதனால் எந்த ப்ராப்ளமும் வரல. ஒரு வேளை மேலே ஏறி க்ளீன் பண்ண முடியாது, அவ்வளோ உயரமான டேபிள் இல்லை அப்படின்னா நீங்கள் கீழே இருந்தபடியே க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஃபெதர் டஸ்டர் வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷன். இது வந்து மைக்ரோ ஃபைபர்னால் செஞ்ச ஃபெதர் டஸ்டர். இது இந்த மாதிரி எல் மாதிரி நம்மளால் வளைச்சிக்க முடியும். அது மட்டும் இல்லை, இதுக்கு டெலஸ்கோபிக் ஹேண்டில் இருக்குது. 5 அடி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். அதனால் சேரு டேபிள் மேலெல்லாம் ஏறாமல் தரையில் நின்னபடியே நம்ம ஃபேன் க்ளீன் பண்ணிக்க முடியும். இந்த மைக்ரோ ஃபைபரும் வந்து டஸ்ட்டை இழுத்து பிடிச்சி வச்சுக்கும், பறக்க விடாது. அதனால் தூசெல்லாம் கீழே விழுகாமல் ஈஸியாக நம்மளால் க்ளீன் பண்ண முடியும். இந்த ஃபெதர் டஸ்டர் வந்து விலை கம்மி தான், அமேசான்லலாம் அவைலபிளாக இருக்குது. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேவைப்பட்டால் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். நம்ம வீட்டு கண்ணாடி அழுக்காக இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட்டு இந்த மாதிரி கரையெல்லாம் இருக்குது அப்படின்னா இது எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம கண்ணாடி க்ளீன் பண்ணுறதுக்கு சோப்பு தண்ணி எல்லாம் பயன்படுத்தக்கூடாது. நம்ம அடிக்கடி ஈரத்துணி சோப்பெல்லாம் பயன்படுத்தி க்ளீன் பண்ணோம் அப்படின்னா கண்ணாடி வந்து ஓரத்துலலாம் இந்த மாதிரி கருப்படிச்சு போயிடும். அதுக்கு பின்னாடி இருக்கிற மெர்க்குரி எல்லாம் வந்து டேமேஜ் ஆயிரும். அதனால் நம்ம ஈரத்துணி போட்டு கண்ணாடி துடைக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக இப்போல்லாம் நம்ம எல்லார் வீட்லேயுமே ஹேண்ட் சானிடைசர் இருக்கும் இல்லைங்களா? இந்த ஹேண்ட் சானிடைசரை ஒரு டிஷ்யூ பேப்பரில் கொஞ்சமாக எடுத்துட்டு நம்ம தொடச்சோம் அப்படின்னா இந்த கண்ணாடி பளபளன்னு புதுசு மாதிரி ஆயிரும். அது மட்டும் இல்லை, சானிடைசர் வந்து குவிக்காக காஞ்சிரும். அதனால் ஈரத்தினால டேமேஜ் ஆகாது. இந்த மெத்தட் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குயின் பி பாரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.